உன் தலையை வெட்டி உங்கள் அண்ணனுக்கே பாஸ் அனுப்புறேன்டா. தலைவன் என்ன தம்பி, என்ன விராட், பாத்தியா உன் தம்பி ஒன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கோவகாரம் போல இருக்கு. உன் வாழ்க்கை வித்தியாசமானது விராட். வயல், காடு, மலை. சரி அதை விடு, உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்கணும். பிளேஸுக்கு வா. என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொன்ன? எப்போ பார்த்தாலும் என்ன சின்ன பையன் மட்டம் தட்டிட்டு இருக்காங்க. நானும் சிண்டிகேட்ல ஒரு ஆளா வரணும். இந்த ஆசையெல்லாம் நமக்கு எதுக்கு ஆண்டனி? நல்லபடியா வாழ்ந்துட்டு போவோம். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வா போலாம். என்னடா தம்பி, எப்போ பார்த்தாலும் இதுக்குள்ளே இருக்கே? ஏன் என்ன கண்டு பயந்து எழும்புறீங்க? அண்ணன் ஒரு மரியாதை தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாமெல்லாம் உண்டு தான். நீங்க ரோயோட மகன், மரியாதை தராம எப்படி இருக்குது? நான் ஒன்றும் ரோய் கிடையாது, நானும் சாதாரண ஆள் தான். நாங்களும் வரலாமா? ஆண்டனி, நான் பைக் ஓடட்டுமா? இதில் என்ன இருக்கு, எடுப்போம். தம்பி என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் வருது இல்லை. மெக்கானிக் செட்டு நான் கொண்டு வரணும் போறேன். பக்கத்துல நம்புற மெக்கானிக் செட் வாங்க, கொண்டு விடுறோம். His mind is like a lion. He is a magical illusion, a magic that gathers armies to go to war. He is a warrior who goes to the battlefield, a great demon full of cunning, a blood-spattered battlefield hero. This is a bandit, like friendship.
ரெடி பண்ணிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் A bandit force that commits villainy. எங்கள் வீட்டில் போன தொட்டா பைக்க தொட்டா வச்சு வாங்குவேன் எங்கள் அண்ணன். இப்போ இந்த கண்டாலே பயந்து ஓடுறேன். உனக்காச்சும் பரவாயில்லை. எங்கள் வீட்டில எல்லாம் பைக்கை தொட்டாலே எங்கள் அண்ணன் மண்டையிலே ஒன்று வைப்பான், சும்மா சுருண்டு இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே புதுசா இருக்குல்ல. தெருவோரமா இருக்கிறவனுங்கெல்லாம் நான் வாரப்போ போறப்போலாம் கடைக்கு போ, அதச்சு இதச்சைன்னு எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஆனா இப்போ நான் ரோட்டால போனாலே 2 அடி தள்ளி நிக்கிறானுங்க. இதெல்லாம் யாரால? எல்லாமே ஆண்டனியால. நான் முடிவு பண்ணிட்டேன், இனி என்ன ஆனாலும் ஆண்டனி தான். ஆண்டனி கூடவே நிக்கிறோம். ஆண்டனி கூட இருக்கிறதா நமக்கு கெத்து. ஆண்டனி கூட பிறந்தவனு கூட எங்கள் ஆசையை புரிஞ்சிக்கல. ஆனால் நீ எங்களுக்கு எவ்வளவோ செய்கிறா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்ன்றே தெரியல. கூட பிறக்கலண்டாலும் நீங்களாம் அண்ணன் தம்பி மாய்த்தாண்டா. வாங்கடா போ. ஆண்டனி என்னாச்சு? ஏன் சிவமா இருக்கா? எங்கள் அப்பன் ரோயால் ஒரே பிரச்சனையாக இருக்கு. எப்படியாச்சும் சிண்டிகேட்டுக்குள்ளே போகணும். உனக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? உனக்காக என்ன பண்ணுறாலும் நான் ரெடியாக இருக்கேன். ரோயிற இடத்துக்கு நான் வரணும். அப்படின்னா ஆண்டனி டோயை போட்டுடலாமா? ரோயை போடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவன் ஒரு ரத்த அரக்கன். எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லு, உனக்காக இறங்கி செய்கிறேன். அண்ணா அண்ணா இவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? நம்ம கணக்கு பாடசருக்கு கவனம் காட்டிட்டு வந்திருக்கானா? ஏப்பா அப்படி பண்ணுனேன்? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நல்ல பையனா இருக்கணும். சரி, எல்லாம் உங்களால. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாமா வாரான் கவனம் காட்டுன்னு சொல்ற, சித்தப்பன் வாரான் டிசும்போடுன்னு சொல்ற, இப்படிலாம் சொல்லி எனக்குள்ள வன்முறையை தூண்டி விட்டுட்டு இப்ப குத்துதே குடைதேன்னு சொன்னா அதுக்கு நானா வரும்? என்ன கதை கதைக்காண்டு பார்த்தீங்களா அண்ணா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். வருது வருது காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வேட்டைக்குத்தான். ஏய், எங்க வார? சங்கிலி, தம்பிய கூட்டிட்டு போ. ஆண்டனி, எதுக்குடா இதெல்லாம்? எனக்கு ஆண்டனியா இருக்க பிடிக்கல. நான் ரோயா மாறணும். உங்களோட சத்ததியை கத்தி தூக்க கூடாதுன்னு நானே 25 வருஷமா ரத்தமும் சதையுமா களத்துல போத பொருள் கொலைன்னு எதுலையும் நீங்க வரக்கூடாதுன்னு தானே நான் நின்னேன். களத்துல ரத்தமும் சதையுமா. என்ன ரோய்,
திடீரென்று நல்லவமாய் கதைக்கா உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகலை. தங்கமே தங்கமே உமனசெல்லாம் வஞ்சமே துடிக்குது நெஞ்சமே அன்பு சாயவே